I just wanted to recollect a certain thing that happened a few years ago. Perhaps you can just speak in English. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் நான் அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். The message of Brother Samson is very challenging to me and to others, I think. சாம்சன் மூலமாக கேள்விப்பட்ட செய்தி எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சவாலாக இருக்கும் என்று நம்புகிறேன். Some years back in 2010, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 2010ஆம் ஆண்டு my dad had just then suffered a stroke. அப்போதுதான் அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. A few days later, கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு he received a very large gift from South Africa. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்தது. I was looking into the accounts because he suffered from the stroke. He couldn't do anything. ஸ்ட்ரோக் வந்ததாக ஒரு கணக்கு வழக்கை நான் பார்த்து கொண்டிருந்தேன். I went and I told him, I informed him this large gift has come for your personal use because of the hospital expenditures. மருத்துவ செலவுகளுக்காக இப்பேற்பட்ட ஒரு பெரிய வெகுமானம் கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நான் போய் சொன்னேன். I was happy when I told him. நான் சந்தோஷமாக போய் சொன்னேன். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? He said, send that amount to the ministry. அதை ஊழியத்துக்கு என்று அனுப்பிவிடு என்று சொன்னார். It was a large gift. மிகவும் அதிகமான பணம் அது. It would have been sufficient to make a lot of hospital expenditure. அது அதிகமான அந்த ஹாஸ்பிடல் செலவுலாம் சந்தித்திருக்கும். I was shocked. எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. What kind of person is this? எப்பேற்பட்ட நபர் இது? He has so much of need. அவ்வளவு தேவை இருக்கிறது. He is telling me to send this, and so immediately, promptly, I sent it. ஆனால் இவர் அனுப்பு என்று சொல்கிறார் என்று சொல்லி நான் உடனடியாக அனுப்பிவிட்டேன். In the year 2015, 2015ஆம் ஆண்டு, when I was very sick in the hospital, நான் அதிக வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது, my father came after the operation. கருணை சிகிச்சை பின்பு என் தகப்பனார் வந்தார். In my sickness, almost nigh unto death. இந்த வியாதியில நான் மரண படுக்கையில் படுத்திருக்கிறேன். He read out this verse for me when I was discharged from the hospital. மருத்துவமனையில் நான் வீடு வந்தபோது இந்த வசனத்தை வாசித்தார். I cannot forget these things. இவைகளை என்னால் மறக்க முடியாது. As I see him lying down and we are going to lay him to the grave. இப்போ அவர் படுத்திருக்கிறார், நாம் இப்போ அடக்கம் பண்ண போகிறோம். பார்க்கும்போது he was truly a man of God. மெய்யாகவே ஒரு தேவனுடைய மனுஷன். He read this verse to me. இந்த வசனத்தை எனக்கு வாசித்தார். He read it from Isaiah 38, asked me to read it. Isaiah 38 and verse 17, which tells like this. ஏசாயா 38:17 இதை வாசிக்க சொன்னால் இந்த விதமாக இருக்கிறது. Verse 16. 38:16. So wilt thou recover me and make me to live. இவ்விதமாக என்னை சொஸ்தப்படுத்தி பிழைக்கவும் பண்ணுவீர். So wilt thou recover me and make me to live. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணுவீர். In the year 2017, 2017ஆம் ஆண்டு, he suffered a hip fracture. இடுப்பில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. Admitted in the hospital in Ruby Hall in Pune. Ruby Hall அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். He called me and Anbu who were in the room. என்னையும் Brother Anbu அன்பையும் அழைத்து and read these two verses to us. இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தார். He was in pain. அவர் வேதனையில் இருக்கிறார். He forgot his, I don't know what made him to read these verses to us. எதற்கு இந்த வசனத்தை எங்களுக்கு வாசிக்க தோணுதுன்னு தெரியவில்லை. Both of us were serving the Lord. ரெண்டு பேரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். He asked me and Anbu also to read these verses. என்னையும் அன்பு ரெண்டு பேரும் வாசிக்கும்படியாக சொன்னார். Psalm 71ஆம் சங்கீதம் verse 17 and 18. 18 வசனங்கள். O God, thou hast taught me from my youth, and hitherto have I declared thy wondrous works. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். Now also when I am old and grey-headed, O God, forsake me not. இப்பொழுதும் தேவனே, நான் நரை வயதுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. Until I have showed thy strength unto this generation and thy power to everyone that is to come. இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும். It was a real thing. He showed his strength, not his strength, the strength and power of the Lord in his life. அவருடைய வல்லமை அல்ல, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை, பலத்தை அவர் இந்த மாதிரி காட்டியிருக்கிறார். I thank God for giving me such a dad who was so caring, concerned
and comforted us at all times. இவ்வளவு கருணையுடைய ஒரு தகப்பனார் எப்போதும் எனக்கு ஆறுதலா இருந்த தகப்பனை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். When I came home with a report of the cancer, புற்றுநோய் இருக்கிறது என்று அந்த ரிப்போர்ட் எடுத்து நான் வீட்டுக்கு வந்தபோது for the first time in my life I saw my dad weeping profusely. முதல் முறையாக தேம்பி தேம்பி அந்த தகப்பனார் அழுவதை நான் கண்டேன். I never saw him weeping before. இதற்கு முன்பதாக அவர் அழுவதை நான் கண்டது கிடையாது. What a love he had for us as just as a father. He loved us so much. He couldn't bear to see and to know that his son was suffering with this disease of cancer. தகப்பன் தன் பிள்ளை மீது வைத்திருக்கிற அந்த அன்பு தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்கு என்று அவரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. It was something that broke my heart to see my own dad weeping like that. என்னுடைய சொந்த தகப்பன் இவ்விதமாக அழுகிறார் என்று கண்டு என் உள்ளம் உடைந்து போனேன். That showed how much of love he had for us, even though we were not children yet, still grown up and having children. நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, ஆயினும் கூட எங்களுக்கு மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். I really praise God for all these wonderful lessons that we have learned from him right from our childhood. சிறுபிராயம் முதற்கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்ட அற்புதமான பாடங்கள் அவர் மூலமா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். We want to sing a song, a chorus that we had learned in our childhood days. நாங்கள் சிறுபிள்ளைகளா இருக்கும்போது கற்றுக்கொண்ட ஒரு பல்லவி அதை பாட விரும்புகிறோம். We grew up singing at home all these beautiful choruses. It became part of our life and it led us into the very presence of the Lord. இவ்விதமாய் பல்லவிகள் பாடலை பாடி பாடி தான் வீட்டில் நாங்கள் வளர்ந்தோம். அது எங்களை கர்த்தர் சமூகத்துக்குள்ளே நடத்தினது. So this chorus we are going to sing, which one of the favorite choruses which we would sing whenever we came together as families, when my dad and mom were there. பெற்றோர் இருந்தபோது நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேரும்போது இதை நாங்கள் பாடல் வந்து அதை இப்போ பாட விரும்புகிறோம். It says like this: no other savior. இவரை போல வேறு ரட்சகர் இல்லை. So let us sing this chorus together.